சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆமென். இந்த வார்த்தை யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? யோசேப்பை குறித்து. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். செய்யாத தவறுக்கு பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். அந்த இடத்துல சிறைச்சாலையுடைய கண்களில் தேவன் தயவு உண்டு பண்ணி கொடுத்தாராம். அது மட்டும் இல்லை, இங்கே என்ன பார்க்குறோன்னா, அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினாராம். ஆமென். இது எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? கர்த்தர் இன்றைக்கும் கூட நீங்கள் எதை செய்கிறீர்களோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படி தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அப்போ என்ன அவர் விரும்புகிறார்? அப்போ நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாருங்க, கர்த்தர் அவனோடே இருந்தபடியினால், கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நாம் எதை செய்தாலும் கர்த்தர் என்ன செய்வாராம்? காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்போ பாருங்க, முதலாவது காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்க முடியாது. அடுத்ததாக, ஜெயமாய் இருப்பது போல் காணப்படும் கர்த்தர் இல்லாட்டினா கொஞ்ச நாளைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அதனுடைய பின்விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும். அடுத்ததாக, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தும் எனக்கு காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் என் கூட தானே இருக்கிறாரு. ஆமாம், கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாக வாய்க்காமல் போயிட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கூட நம்ம கூட இருந்தும் கர்த்தருடைய ஆலோசனையை, கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு நாம் காரியத்தை செய்யாத பட்சத்தில் அந்த காரியங்கள் கைகூடி வராமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் கூட இருந்தார்னா கர்த்தர்கிட்ட கேட்டு, அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு, அவருடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு வாய்க்க செய்வார். அது இந்த காரியத்தில் நாம் நம்மை பரிசோதித்து கரெக்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு ஒவ்வொரு காரியத்தை யோசேப்பு செய்தார். அதனால தான் அவர் எதை செய்தாலும் கர்த்தர் என்ன செய்தார்னா வாய்க்க பண்ணினார். அதே போல் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு அறிந்து அதன்படி செய்கிறவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு அழகாய் வாய்க்க பண்ணுவார். அந்த காரியத்தை விருதாவாக போக விட மாட்டார், வேஸ்ட்டாக போக விட மாட்டார். இந்த சத்தியத்தை நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கீங்க. இந்த நிலையில் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோன்றதை நம்ம செக் பண்ணிக்கிறணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? முதல்ல அதை செக் பண்ணணும். கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாருன்றது எனக்கு தெரியுது, ஆனாலும் என் காரியம் எல்லாமே ஜெயமாலாம் வாய்க்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தோம் நீங்கள் கர்த்தரை கேட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அடுத்ததாக, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணி உங்களுக்கு சுற்றி இருக்கிற அதிகாரிகள் கண்களில், குடும்பத்தார் கண்களில், உறவுகள் கண்களில் உங்களுக்கு தயை உண்டு பண்ணி உங்களை அந்த எல்லைகளில் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். யோசேப்பை எப்படி ஆசீர்வதிச்சாரோ அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, எங்கள் காரியங்கள் ஜெயமாய் வாய்ப்பதற்கு ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். எங்களோடு கூட இருக்கிற உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் சித்தத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்பட தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.